ஆனிவர்சரி அன்னைக்கு ஐடிசிக்கு லஞ்ச் போயிருந்தோம். ஐடிசியில் மெட்ராஸ் பெவிலியன் பஃபே புக் பண்ணியிருந்தோம். ஃபுட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பஃபே போனால் நான் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்லாம் அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டேன். சிலர்லாம் ஹோட்டல் போய் தோசை சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் தானே சாப்பிட்றோன்னு நான் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் அங்கே லெமன் ரைஸ், ஒயிட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரைன்னு நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணதில் பிரியாணி கூட நான் சாப்பிட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். ரைஸே அவ்வளோவா நான் சாப்பிடலன்னு தான் சொல்லணும். ஒன்லி ப்ரோட்டீன்ஸ்னு வெரைட்டி ஆஃப் சிக்கன்ஸ் தான் ட்ரை பண்ணேன். வெஜிடேரியன்ஸ்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் மசாலா பன்னீர் வந்து என்னோடய ஃபேவரட்டாக இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் வித் பிளாக் பீன்ஸ் கிரேவி வந்து சில்லி சிக்கன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்டில் வட்லாப்பம் அண்ட் பேஸ்ட்ரிஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு. ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு பொறுமையாக ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்புறம் மேண்டேட்ரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு விண்டேஜ் ஃபோன் இருந்துச்சு. அது சும்மா ஒரு ஷோ பீஸ்ன்னு நினச்சி எடுத்தேன். பார்த்தா அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. நான் வந்து டக்குன்னு வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் அந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனிவர்சரிக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேக் ஆஃபர் பண்ணாங்க. ஸ்டொமக் ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டோம். இல்லை நாங்கள் தந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க. சரின்னு பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். கேக் நான் செய்கிற மாதிரியே சாக்கோ ட்ரஃபிள் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு.